ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோனார்க்கில் சன் டெம்பிள் பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து எப்படி அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படின்றது மியூசியமில் சொல்லியிருக்காங்க. வாங்க அதையும் பார்க்கலாம். த சன் ஒர்க் ஷாப் இன் இந்தியா, அதாவது சூரியனார் கோவில் மொத்தம் எத்தனை இருக்கு இந்தியாவில் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அப்படி நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து ஒடிசாவில் இருக்கக்கூடிய கோனார்க் வந்திருக்கோம். ஆனால் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்திலையும் இருக்கு. ராஜஸ்தான்லயும் இருக்குங்க. இதோ பாருங்க, ராஜஸ்தான்ல இருக்க கோவில் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதை எடுத்து நம்ம பார்க்கும்போது இது வந்து எனக்கு தெரிஞ்சு இதுவும் ராஜஸ்தான் மாதிரி தான் இருக்கு. எஸ், இதுவும் ராஜஸ்தான்ல இருக்க கோவில் தான். இது எல்லாமே சன் டெம்பிள், சூரியன் கோவில். இந்தியாவில் மொத்தம் இங்க பாருங்க, இது காஷ்மீர்ல இருக்கு, இது குஜராத்ல இருக்கு, இது வந்து தமிழ்நாடு, அதாவது நம்ம கும்பகோணத்துல இருக்கக்கூடிய சூரியனார் கோவில். மொத்தம் இந்தியாவில் மொத்தம் எத்தனை இடங்கள்ல கோவில் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 1, 3, 6, 8, 4 மொத்தம் 8 கோவில் இருக்குங்க. 1, 2, 3, 4 தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் மேல டாப்ல இருக்கிறது 1. ஸோ செகண்ட் வந்து அசாம்ல இருக்கு. ஸோ 3வது இந்த பக்கம் பார்த்தோம் நம்ம குஜராத்ல. 4 வந்து ஸோ இந்த மாதிரி மொத்தம் 8 இடங்கள்ல சூரியனார் கோவில் இருக்கு. இங்க பாருங்க, சூரிய பகவான். கண்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மள அப்படியே பாக்குறாரு. செமையா பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு இந்த சூரியனார் கோவில் எப்படி இருந்தது. இன்னைக்கு நம்ம எவ்வளவு உடஞ்சி போய் சேதமடைஞ்சதெல்லாம் பார்த்தோம்ல, அன்னைக்கு இந்த இடம் எப்படி இருந்திருக்கு பாருங்க. எப்படி நம்ம பூரி ஜெகநாத்துடைய கோபுரம் எப்படி இருந்ததோ அதே போல இங்க அமைஞ்சிருக்கு. சூப்பரா இருக்குல்ல? லாஸ்டா நீங்க இந்த வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா போய் பாருங்க. அங்க இருக்கிற டெம்பிளுக்கும் இங்க இருக்கிற டெம்பிளுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. இங்க பாருங்க, சூப்பருங்க. எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க. வா, என்ன ஒரு பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க. இப்படி இருந்த கோவில் இன்னைக்கு எல்லாரும் வந்து பார்க்க ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாறிடுச்சுன்னு கவலையா இருக்கு. அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில் இது இருந்ததுன்னா இன்னைக்கு எப்படி இருந்திருக்கும்? சூப்பரா இருந்திருக்கும்ல? என்ன பண்றது, நமக்கு அட்லீஸ்ட் மிச்ச மீதி இருக்கிறத பார்க்கறதுக்காக இன்னைக்கு நம்ம இருக்கோம் அப்படின்ற லெவலுக்கு இருக்கு. ரொம்ப வருத்தமா இருக்கு. செமையா பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க இருக்கிற பாத்தீங்களா கிச்சனு, இதுதான் கிச்சன். நாங்க காமிச்சிருப்பேன் அந்த வீடியோல கிச்சன் எப்படி இருந்துக்குன்ட்டு. இது வரைக்கும் பாருங்க, இதுதான் கிச்சன். செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த படிக்கட்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா அது வரைக்கும் தான் இருக்கு, அதுக்கு மேல ஒண்ணுமே காணும். இப்போ சூப்பரா இருந்திருக்கு. எத்தனை சக்கரம் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா? என்ன அழகா, என்ன பியூட்டிஃபுல்லா பார்த்து பார்த்து பண்ணிருப்பாங்க அந்த கோவில. வேற லெவல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, இப்போ இன்னைக்கு இருக்க நிலைமை இருக்க கோவிலை பார்க்கலாம். இப்ப இருக்கிற நிலைமை இப்படிதான் இருக்கு. நம்ம இப்படிதான் போய் பார்த்துட்டு வந்தோம். போன வீடியோல நான் இதை தான் நம்ம போய் நம்ம விளாக் பண்ணியிருந்தோம். சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். இப்ப பாருங்க இந்த கிச்சன் எப்படி இருக்கு நிலைமைன்ட்டு. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய, மேல கோபுரத்தையே காணோம். இங்க பாருங்க, வா
இந்த பாருங்க, இதுதான் கிச்சனு. இப்படி ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய கோபுரத்தை இப்ப காணோம், கடத்தை காணோன்ற ரேஞ்சுக்கு போயாச்சு. இந்த பாருங்க, எல்லாமே இந்த லெவல்ல தான் இன்னைக்கு இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து மொத்தம் 6 படங்கள் இருக்கு. இந்த 6த்துல நம்ம 4 இடத்துல போய் பார்த்துட்டோம். ஒன்று மீனாட்சி அம்மன் டெம்பிள், ஒன்று பைசாலேஸ்வரர், பலபேடு நம்ம போயிருக்கோம், தஞ்சை பெரிய கோயிலுக்கு போயிருக்கோம், எனக்கு இங்கே வந்து விருப்பாட்சா ஹம்பி போயிருக்கோம். ஸோ மீதி இருக்கிற 2 பிளேசஸ் தான் கவர் பண்ண வேண்டியிருக்கு. பார்ப்போம். இதுக்கு எல்லாம் இதை பற்றின கோவிலை பற்றின டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைன்னா நான் பிளே லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது ஹிஸ்ட்ரி எல்லாமே தெரியும், நீங்கள் பார்த்து இந்த கோயில் வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சூரியனார் கோயிலுக்கு போகும்போது நாங்கள் சொல்லியிருந்தேன் 3 விதமான சூரிய பகவான் நம்மளால் பார்க்க முடியும்ட்டு. இது ஃபர்ஸ்ட் மார்னிங் ஸ்டாண்டிங் பொசிஷனு, இப்படிதான் இருப்பாரு அங்க இருக்கக்கூடிய சூரிய பகவான். இது வந்து பாத்தீங்கன்னா மிட் டே சன், அதாவது மத்தியான நேரத்துல சூரிய பகவான் இப்படிதான் இருப்பாரு. இப்ப அதான் பார்க்க போறீங்க. ஒவ்வொன்றும் எவ்வளோ அந்த காலத்துல எப்படி மெனக்கெட்டு அதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு ஆச்சரியமா இருக்கு. அந்த கற்கள், அந்த சிலா ரூபமே எவ்வளவு மிக உயர்ந்த விஷயமா பார்த்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க பாருங்க, சூப்பரா இருக்கு. இது வந்து சிட்டிங் சன், அதாவது கடைசியா மாலை நேரத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அமர்ந்த நிலையில நமக்கு காட்சி கொடுக்கிறாரு, ஒரு குதிரை வாகனத்து மேல உட்கார்ந்து. இது வந்து 3 திசையிலும் இந்த நம்மளால இந்த சூரிய பகவானை பார்க்க முடியும். இதுல பத்தி டீடைலிங்கா இங்க போட்டிருக்காங்க, இங்க வந்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை மேற்கொண்டு சொல்ல முடியாது என்னால. அந்த காலத்துல இந்த கோவில் கட்டும் போது மகாராஜா வந்து விசிட் பண்ணிருக்காரு, எப்படிலாம் கட்டுறாங்க அப்படின்ட்டு. இப்ப நம்ம வீடு கட்ட போகும்போது நம்ம போய் பார்ப்போம் இல்லையா, அது போல அந்த காலத்துல மகாராஜா எப்படி எல்லாம் வேலை நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க வந்திருக்காரு. இதோ பாருங்க, இங்க வந்து சிற்பி வந்து அழகா ஒவ்வொன்னா செதுக்கிட்டு இருக்காரு, அதான் மகாராஜா பார்வையிடுறாரு. அங்க பாருங்க, அந்த கோவில் அங்க போயிட்டு இருக்கு பாருங்க, எத்தனை பேர் அங்க வேலை செய்யறாங்க, யானைகள் இருக்கு, சமங்க சூப்பரா இருக்கு. வீல் ஆஃப் கோனாக், இதுதான் நான் வந்து இந்த 10 ரூபாய் நோட்ல இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அந்த கோவிலுக்கு நீங்க அங்க போயிருந்தீங்கன்னா கரெக்டா என்ட்ரன்ஸ்ல இருந்து 6வது பிளேஸ்ல இந்த சக்கரம் இருக்கு, போய் பாருங்க. நான் இதுக்கு மேல இந்த வீடியோ பண்ணிருக்கேன், அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெளிவா உங்களுக்கு புரியும். ஓகேவா? வா, எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் நம்ம வந்து அந்த இடத்துல போய் பார்க்கும்போது யானைக்கு மேல சிங்கம் இருந்து அதுல ஒருத்தர் உட்கார்ந்து அதனுடைய வீரத்தை வெளிப்படும் விதமாக இது அமைஞ்சிருக்கு. பார்க்கவே ரொம்பவே அற்புதமா இருக்கு. அந்த சோல்ஜர் கையில ஒரு கத்தி அப்படி இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. இதெல்லாம் ஒரே கல்லானது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோனாக் வந்து சன் டெம்பிளை பார்த்து முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மியூசியம் வந்திருந்தோம். இப்போதைக்கு இருக்கிற சன் டெம்பிளுக்கும் அப்போ எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இமேஜின் பண்ணி பார்க்க முடியாதுல்ல. ஆனால் அந்த மியூசியத்தில் தத்ரூபமாக கொண்டு வந்திருந்தாங்க, அதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து காமிச்சிருப்பேன். ஸோ வந்தீங்கன்னா மறக்காமல் எல்லாமே வந்து பாருங்கள். ஸோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் அடிச்சிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களோட நோட்டிஃபிகேஷன் வச்சிடும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரிசா வந்து சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடித்தோம். இந்த 4 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. இந்த 4 நாள் சீரிஸ் சூப்பராகவே போச்சு. ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர்லேருந்து சென்னைக்கு கோரமண்டல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இங்கே வந்து புவனேஸ்வரில் சரியாக 10 மணிக்கு இங்கே வருது. ஸோ நம்ம அந்த ட்ரெயினில் ஏறி நம்ம சென்னைக்கு போகிறோம். ஸோ க்ரௌடு எக்கச்சக்கமாக பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது. ஸோ ட்ரெயின் வந்தோடனே நான் உங்களுக்கு திருப்பியும்
கூட்ட வரேன். கோரமண்டல் எக்ஸ்பிரஸில் நேற்று நைட்டு ஏறணும், 10:30 மணி தான் வந்தது வண்டி. ஏன்னா எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்களா, எதுவுமே நான் vlog எடுக்கலை. தாச்சு மேலே போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி 9 மணி ஆக போகுது. விஜயவாடா 10 மணிக்கு விஜயவாடா ரீச் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஐஆர்சிடிசி ஆப் மூலயமா வந்து வெளியே அவுட்டர்லேருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூலாம் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும், அது ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த ரிவ்யூ செக் பண்ணி தான் நம்ம வந்து ஆர்டர் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம கோச்சுக்கு அந்த இடத்துலக்கே வந்து அவங்க பே பண்ணுவாங்க. கேஷ் ஆன் டெலிவரியே இருக்குது. ஸோ அப்படி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ தான் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஸோ எப்படி இருந்தது இந்த ட்ரிப் உங்களுக்கு? இந்த மாதிரி கிடைக்கிறதே பெரிய அபூர்வம். முதல்ல கூட்டுன்னு போறவா ஃபர்ஸ்ட் நம்மளை வந்து பாதுகாத்து கூப்பிட்டு போகணும். அதுலேயும் வயசான வாழை இவர் கூப்பிட்டு போகிறது இருக்கே, அது ரொம்ப விசேஷம். அது எந்த காலத்தில் பெரியவாளெல்லாம் ஒதுக்கி வைக்கிற காலம் இது. இந்த காலத்தில் வயசான வாழை எவ்வளவு பாதுகாப்போடு கூட்டு போக முடியுமோ அவ்வளவு பாதுகாப்போடு கூட்டு போயிருக்கார். கையை பிடிச்சி அழிச்சிட்டு போய் இந்த இடத்துல உட்கார முடியுமா, இந்த இடத்துல நிற்க முடியுமா, இவ்வளவு தூரம் வர முடியுமா, இப்படியெல்லாம் ஃப்யூச்சரெல்லாம் யோசித்து நல்லா அழகாக கூட்டு போயிட்டு வந்திருக்காரு. அந்த புண்ணியம் ஃபுல்லாக இவருக்கு தான். சுவாமி தரிசனம் இருக்கிறாரு. சுவாமி தரிசனம் பூரியில் வந்து அவ்வளோ கூட்டம், எத்தனை லட்சம் ஜனங்கள் இருக்கும். அவ்வளவு பேருக்கும் நடுவில் யாரையோ பிடிச்சு எப்படியோ பார்த்து பத்திரமா கூட்டு போயிட்டு நல்ல தரிசனம். அவங்களெல்லாம் போன்னு விரட்டி விட்டாங்க திருப்பதி மாதிரி. ஆனால் எங்களை கூட்டு போனவர் அவ்வளவு நல்லா கூட்டு போயிட்டு சுவாமியை நல்லா தரிசனம் பண்ண வச்சார். அதை போல ஒன்று கிடைக்காது. அப்புறம் மறுநாள் அந்த கொடியை மாத்துறது, அது வந்து நாங்கள் பார்த்தோம் பாருங்க, அதுதான் ரொம்ப 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 விசேஷம். நம்மளால இருந்து மறுநாள் சாயந்தரம் அந்த 4:10க்கு ஏற்றுனாங்கன்னு நினைக்கிறேன். 4:10லேருந்து 4:30க்குள்ள கடை அவங்க ஏறினாங்க. ஆனால் அதெல்லாம் நல்லா பார்த்தோம். அந்த பாக்கியம் கிடைச்சதும் நரசிம்மனால தான். இல்லைன்னா எங்களால் எல்லாம் வயசானவங்களால எல்லாம் போக முடியாது. யார் கூப்பிட்டு போவாங்க அவ்வளோ தூரம்? எல்லோரும் வயசானவங்களை கூப்பிட்டு போகிறதுனாலே பயப்படுவாங்க. எவ்வளோ காலதாமதம் ஆகும். இவங்களா போனாங்கன்னா ஒரு கோவிலுக்கு ஒரு 1/2 ஹவரில் வந்துடுவாங்க. இப்போ வயசானவங்களை கூப்பிட்டு போனால் அந்த 1/2 ஹவரில் வர முடியாது. டபுள் டைம் ட்ரிபிள் டைம் இருக்கும். அதையும் பொருட்படுத்த எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி முன்னாலேயே அவ்வளவு நல்லா கூப்பிட்டு போயிட்டு வந்தான். அவன் நல்லா இருக்கணும்னு நாங்கள்லாம் வாழ்த்துறோம். நல்லா நிம்மதியாக ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக அவன் இருக்கணும். அதுதான் எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வெளியே வந்து ஒர்க்குக்கு நடுவில் நான் வந்து யூடியூபராக உங்களுக்கு தெரியும். இதை தாண்டி நம்ம வந்து டூர் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம அது இவங்க மூலயமா தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். நீங்கள் நான் கூட சொன்னதே கிடையாது, பட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு யாராவது விருப்பம் அப்படின்னா என்னுடைய மெயில் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த மெயில் எனக்கு பண்ணுங்கள். நம்ம வந்து ஃப்யூச்சரில் எங்கேயாவது ட்ரிப் பிளான் பண்ணால் போயிட்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எங்கே இன்னும் விஜயவாடா 10 மணி ரீச் ஆக போகுது. ஸோ அங்கே போயிட்டு இங்கே வந்து இந்த 3rd AC இந்த 3 டயரில் வந்து சில கோச்சில் வந்து நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இந்த இதில் வந்து நான் வரும்போதும் சரி போகும்போதும் சரி சுத்தமாக சரி கிடையாது. சீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டும் கம்மி. ஒரு ஆள் ஏறி இப்போ நம்ம ஆள்லாம் ஏறி படுத்தா திரும்பவும் முடியல, அப்படி பண்ணவும் முடியல, அந்த அளவுக்கு குறைச்சிட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கை பிடிச்சிட்டு எழுந்துக்கிற மாதிரி இருக்கும், அதுவுமே இல்லை. குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. பட் வேறு வழி கிடையாது, இங்கே தான் நம்ம போயாக வேண்டியிருக்கு. ஸோ எனிவே நல்லபடியாக போயிட்டு வந்தோம். பட் ஆனால் இங்கே என்னென்னா க்ளீனாக இருக்குது. ஸோ இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா மாப் போட்டு க்ளீன் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரெஸ்ட் ரூம்ஸும் ஓகே அந்த மாதிரி இருக்குது. கோரமண்டல் எக்ஸ்பிரஸ். ஸோ அதிலே டிமாண்டாக ட்ரெயின் முன்னாடியே புக் பண்ணுங்க பிளான் பண்ணுறவங்க. ஓகே, பார்ப்போம். வந்து ஆர்டர் போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ கொண்டு வந்து நம்ம கோச்சிலே கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது என்னன்னு காமிக்கிறேன்.
ஒரு நீட்டான ஒரு பேக்கிங்ல சூப்பரா வந்திருக்கு பாருங்க. பாக்ஸ் எல்லாம் சூப்பரா போட்டு பேக்கிங் எல்லாம் செமையா இருக்கு. இவ்வளவு சூப்பரான பேக்கிங் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுட்டு எப்படி இருந்து அப்படின்னு பார்க்கும்போது ஓகே, அதாவது 5க்கு 4 தரலாம். ஏன்னா லைட்டாக தோசை மட்டும் லைட்டாக கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி இருந்தது. அது நம்ம வீட்டில் நடக்கிறது தான், அதே மாதிரி அங்கே நடந்திருக்கு. மற்றபடி மற்ற சைட் டிஷ் எல்லாமே நல்லா இருந்தது. ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏஆர்சிடி ஆப்பில் போனீங்கன்னா உள்ளு கூட நம்ம பிஎன்ஆர் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய ஹோட்டல்ஸ் அங்கே டிஸ்பிளேல வரும். அதை நீங்கள் ரிவ்யூ பார்த்து போடுங்க. டைமிங்க்கு வந்தாங்க உள்ளுக்குள்ள, நம்ம கோச் உள்ள நம்ம இந்த ஸ்பாட்லேயே வந்தாங்க. சில்லறை கரெக்டாக வச்சுக்கோங்க. ரைட், நல்லா இருந்தது. ட்ரை பண்ணுங்க. ஸோ விஜய் வேலை தாண்டியாச்சு. இன்னும் ஆஃபர் டெலிவரியில் போயிட்டு இருக்கான். ஆனால் சென்னைக்கு கரெக்டாக டைம் காட்டுது. பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சென்ட்ரல் வந்துட்டோம். 5:20க்கு ஒடிசா ட்ரிப்பு நல்லபடியாக நாங்கள் 4 பேரும் போயிட்டு சுப்ரதர்ஷனம் முடிச்சுட்டு பார்த்துட்டோம். முடிச்சு வந்துட்டோம். 4 டேஸ் ட்ரிப், சாரி 6 டேஸ் ட்ரிப்பு வந்து எப்படி போச்சுன்னே தெரியல. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. எல்லாமே நான் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருப்பேன், பாருங்கள். ஓகேவா? பாய். அடுத்து மீண்டும் சந்திக்கலாம்.